என்ன வள்ளி இன்னும் கோழி சமைக்கலையா? சமைக்கணும் மசாலாலாம் அரைச்சி வச்சுட்டேன். கமகமன்னு வாசனை வரலையாக்கும். வாசனை வந்துச்சு, அதான் கோழியெல்லாம் சமைச்சிட்ட போலன்னு நினைச்சேன். இன்னும் இப்பதான் உரிச்சு வச்சிருக்கிறியாக்கும். ஆமா, உங்ககிட்ட காமிக்காம நான் பாட்டுக்கு போய் சமைச்சேன். கோழி நீ ஒழுங்கா கழுவல, அதனாலதான் டேஸ்டே சரியில்லை அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டு கிடப்பியே, அதுக்குதான் காமிக்கலாம்னு வந்தேன். சரி நான் கூறுது, சீக்கிரம் போய் சமைச்சு கொண்டு வா, சுட சுட சாப்பிடுவோம். சரி இந்தா போறேன். அண்ணே, இன்னைக்கு வீட்டுல என்ன சமையல்? உங்க அண்ணி நாட்டுக்கோழி அடிச்சு சமைச்சுக்கிட்டு கிடக்குற கம்முன்னு கடை, நம்ம சாப்பிடுவோம். சரிண்ணா, சரி சாப்பிடுவோம். நான் ஓடாடி வந்திருக்கிறேன் வாசனை புட்டிச்சுக்கிட்டு. நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறேன்னு அவ சொல்லும் போதே உன்னை தான் நினைச்சுக்கிட்டே இருந்தேன். அப்பவே போன் பண்ணி கூப்பிட்டுருப்பேன். உங்க அன்னிக்கார நீ வரேன்னு சொன்னா எல்லாத்தையும் பதுக்கிடுவ, அதனாலதான் கூப்பிடவே இல்லை. சரி சமைச்சு முடிச்சுட்டு சொல்லிக்கலாம்னு நினைச்சேன். சரி வந்துட்டே இல்லை, அமைதியா நில்லு. பேச்சு சத்தம் கேட்டா உடனே எந்திரிச்சு வந்து பாப்பா. அப்புறம் சமைச்சது எல்லாத்தையும் ஒளிச்சு வச்சுக்கிட்டு பாத்துக்க. அது உனக்கு ஒண்ணு கிடைக்காது, நீ அதனால அமைதியா இரு சரியா? அப்ப சமைச்சிட்டா என்னங்க வாங்கன்னு கூப்பிடுவா, நம்ம ஓடோடி போய் டைனிங் டேபிள் உட்காந்துக்க வேண்டியதே, புரிஞ்சுதா? உன்னைய மாதிரி ஊர் உலகத்துல ஒரு அண்ணன் உண்டோ? சூப்பர்னு சூப்பர். எனக்காண்டி பொண்டாட்டியவே பகச்சிக்கிறியே. வாழ்த்துக்கள் அண்ணே, வாழ்த்துக்கள். நாட்டுக்கோழி வெல்க. ஏங்க ஒரே கொசு தொல்லை தாங்க முடியல. இந்த கொசுவை முதல்ல அடிச்சு கொல்லணுங்க. நாட்டுக்கோழி எடுத்தாலே எங்கிட்ட இருந்து மோப்பம் முடிச்சு வருதுன்னே தெரியல. அண்ணி என்னையத்தான் சொல்லுதாமன்னு நினைக்கேன். நீ கம்மன் கேட்ட நாட்டுக்கோழி முக்கியமா ரோசம் முக்கியமா? நாட்டுக்கோழி தான் முக்கியம்னே. ஆனாலும் தங்கச்சிக்காண்டி ஒரு வார்த்தை பறிஞ்சு பேச மாட்டியானே. சரி இரு அமைதியா இரு, கேக்குறேன். எட்டி வள்ளி, யார் 10 கொசுன்னு? ரொம்ப வருஷமா 10-15 வருஷமாவே 10-15 வருஷமாவே கேட்டுக்க, நல்லா கேட்டுக்க. ஒரு பெருச்சாளி என் கூட குடும்பம் நடத்திக்கிட்டு கிடக்குது இந்த வீட்டுக்குள்ள. அந்த பெருச்சாளி என்னைக்கு விரட்டுறனோ அன்னைக்கு தான் எனக்கு நிம்மதி, பாத்துக்க. சபாஸ் அண்ணே சபாஸ், இப்படிதான் கேட்கணும். இன்னும் 4 வாரத்தை நறுக்குன்னு கேளுனே. கேக்குறேன். என்ன அண்ணா மூஞ்சி மாறுது? அண்ணி பொட்டி படிக்கலாம் எடுத்துட்டு எங்க கிளம்பிட்டியே? உங்க அண்ணன் இந்த பெருச்சாளி கூட வாழ விருப்பம் இல்லைன்னு சொன்னார்ல, அடிச்சு வேற விரட்டுவேன்னு சொன்னார்ல, அதுக்கு முன்னாடி கிளம்பலான்னு தான் கிளம்பிக்கிட்டு இருக்கேன். சரி நாட்டுக்கோழி குழம்பு வச்சிட்டியா இன்னும் வைக்கலையா? உங்க அருமை தங்கச்சி இருக்காவல்ல, அவளை வச்சு குழம்பு வச்சு இன்னும் மிச்ச காலத்தை ஓட்டுங்க. நான் ஒன்னும் எங்க வீட்டுல இருந்து பெத்து போட்ட பர்மனன்ட் வேலைக்காரி இல்ல உங்களுக்கு. ஆத்தி ஓசியில சோறு தின்ட்டு போலான்னு வந்தா இங்கிட்ட சின்னதா ஒரு புகையை கிளப்பலான்னு பண்ணா அது பெரிய புகையாகி வெட்டிச்சுக்கிட்டு கிடக்குது அனல் மாதிரி. இப்ப நம்ம தான் அணைக்கணும் போலயே. என்ன பண்றது? நம்மளை சமைக்க சொல்லி நம்மளை வேலைக்காரி ஆக்கிடுவாவோ போலயே. நீ இல்லைன்னா அந்த வீடு ஒன்றும் பெருசா இடிஞ்சிடாது, வானம் ஒன்றும் அப்படியே பொழந்துடாது, கிழக்க ஒதுக்கிற சூரியன் மேற்க ஒன்றும் உதிச்சிடாது. நீ கிளம்பு, என் தங்கச்சி எனக்கு இருக்கிற அவன் நல்ல வாய்க்கரிசியா சமைச்சு போடுவா. நீ ஒன்றும் பார்த்துக்கணும்னு அவசியம் இல்லை, பாப்பா. ஓ, அந்த அளவுக்கு உங்க தங்கச்சி மேல உங்களுக்கு நம்பிக்கை இருக்குதா? இன்னைக்கு நைட்டுக்குள்ள எங்க அம்மா வீட்டு வாசப்படியில வந்து நாய் மாதிரி கிடைக்கல, என் பேர் வள்ளி இல்ல, என் பேரையே மாத்திக்கிறேன், பாக்குறேன். ஐயோ, இவங்க 2 பேத்துக்கு நடுவில் நான் ஊருக்கு 1000 போலயே. பார்க்கலாம். கிளம்பு, காத்து வரட்டும். ஐயோ அண்ணி இத்தனை வருஷம் எங்க அண்ணன் கூட குடும்பம் நடத்திட்டு இப்ப போகலாமா? தப்பு இல்லையா? உங்க பையன் வந்தா நாங்க என்ன பதில் சொல்லுவோம்? எங்க அண்ணன் பாவம் அண்ணி, எங்க அண்ணனுக்கு நீங்க தான் கண்ணு இதயம் கிட்னி சட்னி எல்லாமே நீங்க தான். எங்க அண்ணன் நீங்க இல்லைன்னா தூங்க மாட்டாரு, சாப்பிட மாட்டாரு, ஒண்ணுமே பண்ண மாட்டாரு. எங்க அண்ணனுக்கு உயிரே போயிருமே அண்ணி. இந்த பாரு நகரு, முதல்ல என் காலை பிடிக்கிறது காக்கா பிடிக்கிற வேலையில உங்க அண்ணனோட வச்சுக்க, பாத்துக்க. நம்ம பிட்டு கொஞ்சம் ஒர்க் அவுட் ஆகலையே, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பிட்டிங் எல்லாத்தையும் சேர்த்து போட்டு கலக்குவோம். அண்ணி நீங்க தான் எனக்கு தெய்வம் அண்ணி. அம்மாவுக்கு அம்மாவா, அப்பாவுக்கு அப்பாவா எல்லாமும் இருந்து என்னைய நல்லா பாத்துக்கிட்டியே. இனிமே யார் அண்ணி என்னைய பாத்துக்குவா? நீங்க மட்டும் போனீங்கன்னா நான் உயிரோட இருக்கவே மாட்டேன் அண்ணி. என்ன அண்ணி அமைதியா இருக்கு? அப்ப நம்ம விட்டு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைக்க, மேற்கொண்டு 4-5 விட்டு எக்ஸ்ட்ரா போடுவோம். இல்லைன்னா நம்மளால சமைக்க விட்டுறோம். ஒட்டுமொத்த வேலையை நம்ம பார்க்க முடியுமா? நம்ம அண்ணி மாதிரி நம்மளால எதுவும் செய்ய முடியுமா? வைக்க முடியுமா? நிமிர முடியுமா? குனிய முடியுமா? ஐயோ, இவ்வளவு நேரம் காலை பிடிச்சிட்டு இருக்கிறதுக்கு இடுப்பெல்லாம் வலிக்குது. எப்படா எந்திரிப்போன்னு இருக்குது, எப்படா எழுப்பி விடுவாவோன்னு இருக்குது. எங்க அண்ணி இன்னைக்குன்னு பார்த்தா இனி நல்ல பழி வாங்குது உட்கார வச்சு. சை, இதுக்கு எல்லாம் பிடிக்க வேண்டியது இருக்கு. என்ன செய்ய, என் நிலைமை அப்படி நிக்கிது. நம்ம தங்கச்சியே சரண்டர் ஆயிட்டா, நம்மளும் அமைதியா உட்காந்துருந்தா அவ்வளவுதான், நம்மள உரிச்சு எடுத்து உரிச்ச கோழி ஆக்கிடுவா. வள்ளி நான் ஏதோ விளையாட்டுக்கு சொன்னேன், அதை சீரிச்சு எடுத்துக்கிட்டு சும்மா சொன்னா ஒரு பெட்டி படிக்கோட எந்துக்கிட்டு போவேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் நமக்குள்ள சகஜம் இல்லையா?
இப்ப என்ன உனக்கு செய்யணுங்கிற நீனு? முடியவே முடியாது. எல்லா வேலையும் நீங்க 2 பேரும் சேர்ந்து பார்த்தாதான் நான் அந்த வீட்டுல இருப்பேன், பாத்துக்கங்க. ஐயோ, நம்ம ராஜதந்திரங்கள் அனைத்தும் வீணாகி விட்டதே. சரி சரி, கோவப்படாத. நான் வேணா இன்னைக்கு குழம்பு வைக்க, நீ நாளைக்கு ஏதாவது செய்ய. சரியா? என் தங்கச்சி பாவம் இல்ல, அவளுக்கு ஒரு வேலை செஞ்சு பழக்கமும் இல்ல. சரி, பாத்துக்கலாம். அப்ப இப்ப கூட உனக்கு உன் பொண்டாட்டி மேல அக்கறை இல்ல, உன் தங்கச்சி மேலதான் அக்கறை. எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன், நீ ரெஸ்ட் எடுமா தங்கம், செல்லம், வைரன் கொஞ்சிவியன்னு பார்த்தா இப்ப கூட தங்கச்சி போதும், வேலை செய்ய வேண்டாம், நீயும் நானும் மாறி மாறி அவளுக்கு சேவகம் பண்ணலான்னு சொல்றியே, அப்படித்தானே? ஐயோ அண்ணி, அவர் என் மேல பாசத்துல பேசலாம் அண்ணி. நாளை பின்ன எனக்கு முடியாம போச்சுன்னா யாரு பாத்துக்குவான்னு அது இதுன்னு ஏதோ நினைச்சு பேசிட்டு அவ மன்னிச்சிருங்க அண்ணி. அண்ணனை மேல சந்தேகப்பட்டு கோவப்படாதீங்க அண்ணி, நீங்க விட்டுருங்க அண்ணி. ஓ, அப்ப எனக்கு முடியாம போனா யார பாத்துக்குவா? எங்க அம்மா வீட்டுல கொண்டு போய் தள்ளி விட்டுட்டு நீங்க 2 பேரும் ஜாலியா ஒரு வேலைக்காரங்களை வச்சு வேலை வாங்கிக்கல, அப்படித்தானே? இருக்கிற வரைக்கும் நான் வேலைக்காரி, இல்லைன்னா வேற வேலைக்காரங்களை பாத்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பியே, அப்படித்தானே? நம்ம அண்ணி நம்மளை விட பல மடங்கு புத்திசாலியா இருக்குதே. எதிர்காலத்துல நடக்க போறத கண்ணிச்சு வச்சு சொல்லுது. நீ முதல்ல என் காலை விடு, நான் கிளம்புறேன். என்ன அண்ணே இப்படி அண்ணிய போக விட்டுட்டு இப்ப சோத்துக்கு என்ன பண்ணே? எட்டி, அதெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத. உங்க அண்ணி எல்லாம் சமைச்சு வச்சுக்கிட்டு தான் போயிருக்கிற. நல்ல வாசனை கமகமான்னு வரல நாட்டுக்கோழி வாசனை உனக்கு? ஆமா, வருது. நாளைக்கு என்ன செய்யறது? அதுக்கெல்லாம் நீ ஒண்ணு கவலைப்படாத. அவன் நாளைக்கு காலையில வந்துருவான், நான் ஏற்பாடு பண்ணிடுவேன். பிள்ளை பாசத்துல அவன் மயக்கத்துல பாம்புக்கு மயங்கின மகுடி மாதிரி நம்ம வீட்டு வாசப்படியில வந்து கிடந்து காலையிலே இட்லி எல்லாம் அவிச்சு இருக்கிற நாட்டுக்கோழி குழம்பு நல்ல சுண்டை வச்சு நமக்கு கொடுக்கல. என் பேரு மாத்திடுறேன் பாத்துக்க. அது என்னன்னே, பாம்புக்கு மயங்கின மகுடிக்கு மயங்கின பாம்புன்னு தானே சொல்லுவாவே. அது பழமொழி, இது புதுமொழி. இது அவங்க அண்ணனோட புதுமொழி. பையனை தூது அனுப்பி பொண்டாட்டியை வீட்டுக்கு கூட்டிட்டு வரலான்னு பிளான் பண்ணிட்டியே, அப்படிதானே? பெத்த பாசம் ரத்த பாசம் விடுமா? விடாதில்ல, வருவா, பார்த்துக்கலாம். நம்ம வா, நாட்டுக்கோழி ஒரு பிடிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் மீ.